அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஜோதிடத்தில் மிக முக்கியமான உயர்ந்த பலன் தரும் ராஜயோகங்களில் ஒன்றாகும். ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தின் அதிபதி தர்மஸ்தானம் ஆகும். 10ஆம் பாவத்தின் அதிபதி கர்மஸ்தானம் ஆகும். இருவரும் சேர்க்கை, பார்வை மற்றும் பரிவர்த்தனை போன்ற தொடர்பில் இருந்தால் உருவாகும் யோகமே இந்த மங்களகரமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகும். 9ஆம் பாவம் தர்மம், அதிருஷ்டம், புண்ணியம், தெய்வ அனுக்கிரகம், குரு, நற்பண்புகள் ஆகியவற்றை குறிப்பிடும். 10ஆம் பாவம் கர்மம், தொழில், பதவி, கௌரவம், சமூக நிலை ஆகியவற்றை குறிப்பிடும். அதிருஷ்டமாகிய 9ஆம் அதிபதியும் முயற்சியாகிய 10ஆம் அதிபதியும் ஒன்றிணையும் போது இந்த யோகம் உருவாகிறது. இந்த யோகம் உருவாகும் நிலைகள்: 9ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி ஒரே வீட்டில் சேர்ந்து இருப்பது, ஒருவரை ஒருவர் பார்வை செய்வது, பரிவர்த்தனை பெற்று இருப்பது, கேந்திர அல்லது திரிகோண வீடுகளில் இருப்பது, இவைகளால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டாகும். தர்ம கர்மாதிபதி யோக பலன்கள்: இது தொழில், செல்வம், உயர்ந்த அந்தஸ்து, ஆன்மீக வளர்ச்சி, நல்ல கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெற்றி போன்றவற்றை தரும். உயர்ந்த பதவி மற்றும் அதிகாரம், தொழிலில் வேகமான முன்னேற்றம் உண்டாகும். அரசியல், நிர்வாகம், நீதித்துறை, ஆன்மீகம் போன்ற துறைகளில் உயர்வு. தெய்வ அனுக்கிரகம் எளிதில் கிடைக்கும். நேர்மை, தர்ம வழியில் வெற்றி கிடைக்கும். சமுதாயத்தில் மரியாதை கிடைக்கும். யோக பலன் குறைய காரணங்கள்: சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பகை கிரக வீடுகளில் இருப்பது, பாப கிரகங்களின் கடும் பார்வை மற்றும் தசாபுக்திகளின் ஆதரவு இல்லாமை ஆகும். தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும் காலம்: 9 அல்லது 10ஆம் அதிபதி கிரகங்களின் தசாபுக்தி நடக்கும்போது ஜாதகருக்கு மிகச் சிறந்த பலன்கள் கிடைக்கும். இந்த யோகத்தின் பலன் அதிகரிக்க பரிகாரம்: குரு, சனி தொடர்பான தானமளித்தல், தந்தை, குரு, பெரியோர்களை மதித்து நடப்பது, தர்ம காரியங்கள், கோவில் சேவைகளில் ஈடுபடுவது, குரு மந்திரம் மற்றும் சனி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்வது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.